வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே ஒரு பெரிய உயிர் உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? என் ஓட்டத்தை நான் முடித்தேன். அதை எப்படி தெரியுமா முடிச்சேன்? சந்தோஷத்தோடு ஓடி முடிக்கவும். எத்தனை வருஷம் இந்த ஜீவியம், இந்த ஜீவன் என்பது நமக்கு தெரியாது. இன்றைக்கு இருக்கிற நாம் எத்தனை நாள் உயிரோடு இருக்க போற நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய ஜீவியங்கள் நெருங்க நெருங்க நம் உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் தொனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நான் ஓட்டத்தை நல்லா ஓடி முடிக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலும் இந்த பரிசுத்த ஆராதனைக்கு தேடி வந்திருக்கிற கர்த்தரை தேடி வந்திருக்கிற உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கலாத்தியர் 3:3. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? ஆகவேதான் பவுல் எழுதும்போது எழுதுகிறார், ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிக்க போறீங்களா? நீங்கள் இப்படி ஒரு புத்தியினரா என்று தன்னால் ஏற்படுத்தப்பட்ட, உருவாக்கப்பட்ட, நடத்தப்பட்ட அந்த திருச்சபையை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பட சொல்லுங்க. ஆரம்பத்தை விட முடிவு ரொம்ப முக்கியம். சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னீங்களா? சிரிக்க கூடாது, கையை பிடிச்சி சொல்லணும். சிரிக்கிறீங்களே, எதுக்கு சிரிக்கிறீங்க? கைப்பிடிச்சு சொல்லுங்க. ஆரம்பத்தை விட முடிவு முக்கியம். ஒரு கேள்வி என்ன தெரியுமா கேட்கிறாரு? புத்தி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கிறார். என்ன ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஆவியில ஆரம்பம் பண்ணிட்டீங்களே, முடிக்கும் போது மாம்சத்தில் முடிக்க போறீங்களா? நீங்கள் இத்தனை புத்தியினரா என்று அந்த கலாத்திய விசுவாசிகளை பார்த்து பவுல் கேட்கிறார். கலாத்திய புஸ்தகத்தை நீங்க படிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கெல்லாம் பைபிள் படிப்பீங்கன்னு நம்பிதான் உங்களுக்கு நாங்கள் பிரசங்கம் பண்றோம். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் படிக்கிறீங்களா? படிக்கணும். பைபிள் பிடிக்கிறது பெருசு இல்லை, பைபிள் படிக்கணும். அல்ல சொல்லுங்க பார்க்கலாமே. நிறைய பேர் பைபிள் பிடிப்பாங்க, பிடிக்கிறது ஈஸி, படிக்கிறது கஷ்டம் பாருங்க. ஆகவேதான் அந்த கலாத்திய புஸ்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா அடிக்கடி இந்த வார்த்தை, அவர் வருத்தப்பட்ட பல விஷயங்களை நீங்க பைபிள்ல படிச்சுட்டே இருக்கலாம். நீங்கள் இத்தனை புத்தியினரா? இவ்வளவு மோசமானவங்களா? ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்க இப்ப போய் மாம்சத்துல முடிக்கிறீங்களே என்று பவுல் அந்த விசுவாசிகளை பார்த்து கேட்டார். நம்ம இன்னைக்கு என்ன செய்திகளை கவனிக்க போறோம் தெரியுமா? இந்த காலை பரிசுத்த ஆராதனையில ஏன் இந்த ஜனங்கள் மாம்சத்தில் முடிச்சாங்க? 6 காரணங்களை, சமயம் இருந்த 5 காரணங்களை, சமயம் இல்லாட்டி ஒரு 6 காரணங்கள், இந்த முழு வேதாகமத்தில் இந்த கலாத்தியர் முழு புஸ்தகத்தை ஒரு சின்ன ஆய்வு இந்த காலைவெளியில நீங்களும் நானும் சேர்ந்து தியானிக்க போறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முடிவு ரொம்ப முக்கியம். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில முடிவு ரொம்ப, எப்படி ஆரம்பிச்சிருக்கிறோங்கிறது பெருசு இல்லை. அம்மா ஐயா, எப்படி நம்முடைய வாழ்க்கையை முடிக்க போகிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. பவுலை கேட்டு பாருங்க. வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சொல்றாரு, என் ஓட்டத்தை நான் முடிச்சேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் ஓட்டத்தை முடிச்சேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. என் ஓட்டத்தை என்ன செஞ்சேன்? முடிச்சேன். வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே ஒரு பெரிய உயிர் உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? என் ஓட்டத்தை நான் முடித்தேன். அதை எப்படி தெரியுமா முடிச்சேன்? சந்தோஷத்தோடு ஓடி முடிக்கவும். சொல்லுங்க பக்கத்துல, ஓடி முடிச்சிருங்க. நான் சொன்னதை சொல்லுங்க. என்ன செஞ்சிருங்க? ஓடி முடிச்சிருங்க. ஆராதனை முடிச்சுன்னு வேகமா ஓடுற அந்த ஓட்டம் எல்லாமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிரசங்கம் கேட்கும் போதே பாதியில் எந்திரிச்சு போறோமே, அந்த ஓட்டம் இல்ல. ஆண்டவருக்காக மகிமையா, மேன்மையா, வல்லமையா, கிருபையா என்ன ஆவியில் ஆரம்பிச்சனோ அதே ஆரம்பத்தில் ஓடி முடிக்கிற கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக இயேசுவின் நாமத்தினால. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
எத்தனை வருஷம் இந்த ஜீவன் என்பது நமக்கு தெரியாது. இன்றைக்கு இருக்கிற நாம் எத்தனை நாள் உயிரோடு இருக்க போறோம் நமக்கு தெரியாது. ஆனா நம்முடைய ஜீவியங்கள் நெருங்க நெருங்க நம் உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் தொனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நான் ஓட்டத்தை நல்லா ஓடி முடிக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை நீங்க கேட்கலாம், பசியா வாழும் போதே முடிவை யோசிக்கணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி ஒருத்தர் யோசிச்சிருக்கிறான், வாழும் போதே அப்படி ஒருத்தர் முடிவை யோசிச்சிருக்கிறான் பாருங்க. வாசிக்கலாமா எல்லாரும் உங்க வேதாகமத்தை 39ஆம் சங்கீதத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 39ஆம் சங்கீதத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம் ஒருத்தர் சத்தமா. கர்த்தாவே, அந்த வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும் ஐயா. பைபிளை தயவு செஞ்சு சொல்லப்பட்ட வேத பகுதிக்கு நேரா உங்கள் வேதாகமத்தை தயவு கூர்ந்து திருப்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி. நல்லா கவனிங்க. இப்படிலாம் நம்ம ஒரு காலமும் ஜெபம் பண்ணது கிடையாது. அதைத்தாரும் இதைத்தாரும் இப்படித்தாரு அப்படித்தாரும் இப்படி ஜெபிச்சு பழகி இருக்கிறோம். இப்படி ஒரு ஜெபம் பாருங்க. நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி. என்னதுங்க? ஒருத்தர் வாழும் போது ஜெபிக்கிறாரு, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவை எனக்கு காண்பீங்க ஆண்டவரே. நான் எவ்வளவாய் நிலையற்றவன், இந்த உலகம் நிலையில்லை, என் ஜீவியம் நிலையில்லை, அதை நான் உணரும்படி உணர்வையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 5 வாசிங்க. என்ன விரற்கடை? 1 2 3 4. லைஃப் எதுக்குள்ளதான் இருக்கு? சத்தமா சொல்லுங்க. என்ன சொல்றாரு? என் நாட்களை 4 விரற்கடையளவாக்கினீர் சொல்றாரு பாருங்க. என் வாழ்க்கை இவளுக்குள்ளதான் முடியுது ஆண்டவரே. எனது ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயை என்பது நிச்சயம். எந்த மனுஷனும் மாயை என்பது நிச்சயம். அதனால எனக்கு என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் என் முடிவு என்ன என்பது எனக்கு கொஞ்சம் தெரிவிங்க ஆண்டவரேன்னு ஒருத்தன் ஜெபிக்கிறான். எப்ப? வாழும்போது. கொஞ்சம் நல்ல காதை திறந்து செவியை சாச்சி நல்லா கொஞ்சம் சத்தமா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஒரு ஜெபம் பார்த்தீங்களா? என் முடிவை எனக்கு கொஞ்சம் காமிச்சிருங்க ஆண்டவரே. நம்ம இப்படிலாம் ரொம்ப யோசிக்கிறது கிடையாது. இதுக்கு மேல யோசிக்கிறது கிடையாது. இந்த நேரத்துக்கு ஏதாவது ஒரு பிரசங்கத்தை பண்ணி எங்களை அனுப்புங்க பாஸ்டர், ஏகப்பட்ட வேலை கிடைக்குது, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அதை தாண்டி ஒருத்தர் ஜெபிச்சிருக்கலாம் பாருங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த நிமிஷத்துக்குரியதல்ல, எங்க வாழ்க்கையை நாங்க முடிக்கிறது எப்படி ஆண்டவரே நாங்க முடிக்க போறோம், எங்க ஜீவியத்தின் அளவு எவ்வளவு ஆண்டவரே, அது எங்களுக்கு கொஞ்சம் காமிச்சிருங்க ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும். 4 விரற்கடை. சொல்லுங்க சொல்லுங்க. என்ன 4 விரற்கடை? சொல்லுங்க. என்ன 4 விரற்கடை? 1 ரசிக்கிற வயசு. சொல்லுங்க சத்தமா, சத்தமா சொல்லுங்க. ரசிக்கிற வயசு. 2 சுமக்கிற வயசு. சொல்லுங்க, சுமக்கிற வயசு. 3 பறக்கிற வயசு. சொல்லுங்க என்ன வயசு? பறக்கிற வயசு. 4 பிரிக்கிற வயசு. சொல்லுங்க, பிரிக்கிற வயசு. ஒவ்வொன்றா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல என்ன வயசு? தொட்டில் படுத்துட்டு இருக்கும்போது கிளுக்கெல்லாம் போட்டாங்க, ரசிச்சிங்களா? ஆமா பாஸ்டர் ரசிச்சோம். அது ஒரு விரற்கடை. சுமக்கிற வயசு. புத்தக மூட்டையா சுமந்தமா? சுமந்தமா இல்லமையா? சுமந்த வயசு. 3வது என்ன வயசு? வாலிப பிள்ளைகள் பார்த்தீங்களா, பறந்துகிட்டு இருப்பாங்க, பயங்கரமா பறப்பாங்க. பார்த்தீங்கன்னா அம்மா சொன்னா கேட்காது, அப்பா சொன்னா கேட்காது, பாஸ்டர் சொன்னா கேட்காது, யாரு சொன்னாலும் கேட்காது. சில பேர் பார்த்துருக்கீங்களா, பசங்க அம்மா கிட்ட வண்டி கேட்பாங்க, எனக்கு அந்த வண்டி வாங்கி கொடுத்தாலே வாங்கி கொடு, இல்லைன்னா எனக்கு அம்மாவே கிடையாது, நான் சாப்பிட மாட்டேன். எந்த வண்டிடா? அவன் பள்ளத்தில் உட்காந்துருப்பான், அவங்க அம்மா பக்கத்து வீட்டில் உட்காந்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு 2 வீலர். சண்டை போடுறான், வாங்கி கொடு, நீ எல்லாம் அம்மாவா? ஏன் சொன்னாலும் கேட்க மாட்டா. தம்பி 2 சக்கர வாகனம்னாலே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு தாண்டா, எதுக்குடா இதை வாங்கினா? வாங்கி கொடு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அது என்ன வயசு தெரியுமா?
பறக்கிற வயசு, ரெக்க கட்டி பறக்கும். யாரு சொன்னாலும் கேட்காது. அந்த பக்கம் போகாத, அதெல்லாம் செய்யாத, அந்த SMS எல்லாம் பண்ணாத, அது கூடலாம் பேசாத, பேசாம இருனா ஒண்ணுமே கேட்காது. பயங்கரமான வயசு, ரெக்க கட்டி பறக்கும், அது பறக்கிற வயசு. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். 4வது ஒரு வயசு இருக்கு பாருங்க, பிரிக்கிற வயசு. தகப்பனை விட்டு தாய, இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு, இப்படி ரசிக்கிற, சுமக்கிற, பறக்கிற, பிரிக்கிற, இப்படி என் நாட்களை 4 வீரர் கடையள வாக்கினீர் ஆண்டவரே. சத்தியம் புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரசிக்கிற, சுமக்கிற, சொல்லுங்க, பறக்கிற, பிரிக்கிற, 4 வீரர் கடையள வாக்கினீர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 4 விரற்கடைய கொஞ்சம் எனக்கு காமிங்க ஆண்டவரே. என் லைஃப் இவ்வளவுதாங்கிறது எனக்கு என்ன செய்யுங்க, காமிங்க. யாருக்குமே இப்ப வாழ்ற இது இந்த கிறிஸ்தவங்களுக்கு யாருக்குமே முடிவை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. முடிய பத்தி யோசிக்கிற அளவு கூட முடிவை பத்தி யோசிக்கிறது கிடையாது. என்ன அல்லையிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஐயோ ரவுண்ட் ஆயிடுச்சே, ரவுண்ட் ஆகிட்டே இருக்குதே, இருக்க குறைஞ்சிட்டு இருக்கு. இதை டெவலப் பண்றதுக்கு எந்த சீவக்காய் அரைக்கலாம், எந்த சாம போடலான்னு இருக்கிற அளவுக்கு ஐயோ என் வாழ்க்கையின் முடிவை நான் பார்க்கணுமே அப்படிங்கிறது யாருக்கும் கிடையாதுங்க. ஒரு சவப்பட்டியில படுத்துட்டு இருக்கும் போது நம்மளை எல்லாரும் கண்ணாடி பட்டியல பார்க்கும்போது நினைக்கணும், நல்ல ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டாங்க இந்த அம்மா, இந்த சகோதரி நல்ல ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டாங்க, இந்த சகோதரர் இந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டாங்கன்னு சொல்லி பிறர் கூட நம்மளை பார்க்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியணும், நான் நல்ல ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டேன். கவனிங்க, சபிக்க வந்தான் பிழையாம். அவன் என்ன தெரியுமா சொன்னா, கூலி வாங்கி, பாலாக்கு கிட்ட காசு வாங்கி கூலி வாங்கி சபிக்கத்தான் வந்தான். அந்த ஜனங்களை சபிக்க வந்த அவன் என்ன தெரியுமா சொன்னா, என் முடிவு நீதிமானை போல நான் மறிப்பேனாக. ஏன், கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை அது. அவன் முடிவு எப்படி தெரியுமா யோசிக்கிறான், அவன் வந்தது சபிக்கிறதற்கு, ஜனங்களை திசை திருப்புவதற்கு. ஆனா அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா, என் முடிவு ஒரு நீதிமான போல நான் மறிக்கணும். ஏன் அப்படி நினைக்கிறான் தெரியுமா, 2 மரணங்கள் இருக்குது. ஒன்னு துன்மார்க்கனின் மரணம், 2வது நீதிமானின் மரணம். துன்மார்க்கனின் மரணம், துன்மார்க்கன் வாரி கொள்ளப்படுகிறான், நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு இருந்த ஒரு வெளிச்சம், நான் ஒருவேளை என் லைஃப் சரியில்லாம இருக்கலாம், ஆனா என் முடிவு சரியா இருக்குன்னு நினைச்சான் பிழையாம். சபிக்க வந்த அவனுக்கே அவன் முடிவை குறிச்சு அவ்வளவு பெரிய ஒரு தெய்வீக நாலேஜ் இருக்குன்னா நமக்கு எவ்வளவு பெரிய நாலேஜ் தேவை. மகிமையாய் ஆரம்பித்தார் சாலமோன், மோசமாய் முடித்தார். மிக நேர்த்தியை ஆரம்பித்தார் சவுல், மிக மோசமாய் முடித்தார். எப்படி ஆரம்பிக்கிறோங்கிறதெல்லாம் பெருசு கிடையாது. பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ ராஜாக்கள் ஆரம்பிக்கும் போதெல்லாம் மகிமையா இருந்துச்சு, ரொம்ப வல்லமையா இருந்துச்சு, கிருபையா இருந்துச்சு, பயங்கரமான அரக்கர்களை கொன்று எல்லாம் ஆரம்பித்தார்கள். ஆனால் முடிவு அவர்கள் எங்கேயோ போய் முடிச்சிட்டாங்க. பழைய ஏற்பாட்டில் அடக்க ஆராதனைகளை படிச்சிருக்கீங்களா? 3 வித அடக்க ஆராதனை இருந்துச்சு. 1 கல்லறையில் வைத்தார்கள், 2 பிரதான கல்லறையில் வைத்தார்கள், 3 தேவனை அடக்கம் பண்ணினார். சொல்லுங்க பார்க்கலாம், அது என்னது? 1 என்னது? கல்லறை. 2வது என்னது? பிரதான கல்லறை. 3வது என்னது? சொல்லுங்க. இது 3 நடக்கவில்லை சவுலுக்கு. கல்லறையில் வைக்கல, பிரதான கல்லறையில் வைக்கல, தேவனும் அடக்கம் பண்ணல. அவனுடைய முடிவு மிக பரிதாபமா போச்சு. தலை தனியாய், தலைக்கு கீழே இருக்கிற மற்ற பகுதி தனியாய், மிக மோசமா போயிடுச்சு. எவ்வளவு கழுதையை தேடி போன ராஜாவாய் மாறின இஸ்ரவேலின் முதல் ராஜா, அவன் தோளுக்கு கீழே தான் எல்லாரும் இருந்தாங்க. இப்படி அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய முடிவை நீங்கள் பாருங்கள். யாருக்கோ செய்தி பேசிட்டு நினைச்சு உட்கார்ந்துருக்காதீங்க. காலையில கர்த்தர் உங்களோடு என்னோடு ஆண்டவர் பேசுறார். ஆண்டவரே, அவர்களை போல என் முடிவு மாறிவிடக் கூடாது. ஆண்டவரே, நான் பவுலை போல, இயேசுவை போல என் ஓட்டத்தை ஓடி முடிக்க ஒரு கிருபை இந்த காலை வேளையில என்னை இந்த காலையில சந்திக்கட்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவர் தரணும். என் ஓட்டத்தை ஓடி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல உணர்வை ஆண்டவர் அந்த பாரத்தில் தான் பவுல் கேட்கிறாரு,
இத்தனை புத்தியினரா நீங்கள்? இத்தனை புத்தியினரா நீங்கள்? ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்துல முடிக்கிறீங்களே, இத்தனை புத்தியினரா நீங்கள்? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப ஆரம்பத்தை விட முடிவு ரொம்ப முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கிற ஒரு கிருபைகளை கர்த்தர் எனக்கு தாங்க ஆண்டவரே. அது அவர் சொல்றாரு, அது மகிமையோடு ஓடி முடிக்க, சந்தோஷத்தோடு ஓடி முடிக்க, என்னை எதற்காக கர்த்தர் பிடிச்சாரோ அப்படி ஒரு நிச்சயத்தோடு ஓடி முடிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவாராக. வேகமா 5 காரணங்களை இந்த கலாத்தியர் புஸ்தகத்திலிருந்து நம்ம கவனிக்க போகிறோம். கர்த்தருடைய நாம பரிசுத்தப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் உங்க வேதாகமத்தை கலாத்தியர் புஸ்தகத்துக்கு இருக்கட்டும். இதில் இருக்கிறதான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 5 காரணங்கள். இந்த கலாத்திய திருச்சபைய பவுல் ஆரம்பித்தது எப்ப தெரியுமா? எதுக்கு தெரியுமா ஆரம்பிச்சாரு? இந்த ஜனங்கள் விருத்த சேதனத்தினால, மோசையின் நியாயப்பிரமாணத்தினால, பழைய ஏற்பாட்டு காரியத்தினால கட்டப்பட்டிருந்த இவர்களுக்கு பரிசுத்தாவின் பிரசன்னத்தையும் பரிசுத்தாவின் வல்லமையும் இயேசுவின் கிருபைகளையும் அறிவிக்கிறதற்காக ஒரு குறிப்பிட்ட தூரம் பயணம் சென்று ஒரு திருச்சபையை உண்டாக்கினார் பவுல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆரம்பிச்சு நல்லா வளர்ந்து கொண்டிருக்கும் போதுதான், அல்லது அந்த சபை நல்ல முதிர்ச்சியாய் வரும்போது தான் அதற்கு ஒரு கடிதம் எழுதும்போது எழுதுறாரு, ஆரம்பமெல்லாம் ஆவியில பண்ணிட்டீங்களே, இப்ப மாம்சத்துல முடிக்க போறீங்களா, இவ்வளவு புத்தியினரா என்று சொல்லி அந்த விசுவாசிகள் ரொம்ப கடிந்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் கடிந்து கொண்ட சந்தோஷப்படுவீங்க? ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு சபைக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அந்த சர்ச்சில் அந்த பாஸ்டர் ஒரு குச்சி வச்சுருந்தார். குச்சி நான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். அந்த ஒரு சின்ன பிள்ளை ரொம்ப ஆடிக்கிட்டே இருந்துச்சு, சத்தம் போட்டுகிட்டே இருந்துச்சு. அந்த குச்சை கொண்டு போய் அவங்க அம்மா மண்டியில் ஒரு அடி, டம்முன்னு அவங்க அம்மா மண்டியில் ஒரு அடி. ஆராதனைக்கு வந்த ஒரு பிள்ளை எப்படி உட்கார வைக்கணும் கூட வழக்கு தெரியுங்களா? ஒரு தாயா அப்படின்னு கேட்டார். நான் இப்போ அடுத்த 5 நிமிஷத்தில் பிரசங்கத்துக்கு ஏறணும். இப்படி ஒரு அட்மாஸ்பியரை குலைச்சி கொடுத்தா எப்படி இருக்கும் எனக்கு? அவங்க அம்மாவுக்கு ஒரு அடி, அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே அடி வாங்குது. எனக்கு அதுதான், நான் நம்ம முகத்தை பார்த்தேன். ஸ்தோத்திரம் பாஸ்டர், ஸ்தோத்திரம் பாஸ்டர், சரி பாஸ்டர், சரி பாஸ்டர். அது அவங்க அப்பா மாதிரி பாஸ்டர், அடங்கவே மாட்டேங்கிறான். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒரு அடி. எத்தனை பேர் அடிச்சா கூட சர்ச்சைக்கு வருவீங்க? நம்மளை யாருமே எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் ரொம்ப கவனமாக இருக்கும். சொன்னால் சர்ச்சை மாற்றிடுறோமே. ஆகவே தான் இந்த பைபிள் வசனம் சீர் பொருந்துதலுக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் உள்ளப்பட்டதுதான் இந்த வேதாகமம். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கெல்லாம்? சீர்திருத்துதலுக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் நீதியை படிப்பதற்கு தான் இந்த வேத வார்த்தை. நம்ம தான் கடிச்சு கொள்றது இல்லையே, ஏற்றுக்கொள்றது இல்லையே. ஒரு சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் பைபிளை கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனும் சாவான் இருக்கு. பைபிள் படிச்சிருக்கீங்களா? நீதிமொழிகள்ல கடிந்து கொள்ள வெறுக்கிற என்ன செய்வான்? சாவா. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி ஒரு கடிஞ்சு கொள்றாரு. புத்தி கெட்டு போச்சா உங்களுக்கு? புத்தி கித்தி கெட்டு போச்சா உங்களுக்கு? கையை உயர்த்தி அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு புத்தியினரா, இவ்வளவு புத்தியினரா. ஆகவே தான் அந்த சபையை நடத்துகிற அந்த தேவ மனுஷனுக்கு தான் அவ்வளவு பெரிய பாரங்களும் கவலைகளும் ஏக்கங்களும் இருந்துச்சு. முதல் காரணம் என்ன காரணம்? கலாத்தியன் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6, 7 ஆகிய வசனங்களை ஒருவர் சத்தமாய் வாசியுங்க. வாசிங்க பார்க்கலாம். அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு ஆச்சரியப்படுகிறேன். இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி வேறல்ல 5, 6 ஆகிய 2 வசனத்துல, 6, 7 ஆகிய 2 வசனத்துல
ஒரு பதத்தை நீங்க படிங்க பார்க்கலாம். உங்களை அழைத்தவரை இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு. முதல் வார்த்தை. 7வது வசனம், சிலர் உங்களை கலகப்படுத்தி. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். காலையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1, சீக்கிரமாய் விட்டீர்கள். 2, சிலர் உங்களை கலகப்படுத்தி. ஏன் இந்த ஜனங்கள் மாம்சத்தில் முடித்தார்கள் தெரியுமா? நம்பர் 1, ஸ்திரத்தன்மை இல்லாத விசுவாசிகள். ஸ்ட்ராங் பிலீவர் அல்ல, ஒரு ஸ்திரத்தன்மை இல்ல. அந்த பைபிளை படிச்சு பாருங்க. யாரோ ஒருத்தர் கலகப்படுத்தினவுடன் கலங்கி விட்டார்கள். அவர்கள் தேவனை விட்டது சீக்கிரமாய் விட்டு விட்டார்கள். தேவனை நீண்ட காலமாய் பயணிக்க வேண்டியவர்கள். பவுல் கேட்கிறார், இவ்வளவு சீக்கிரமாய் விட்டீர்களே, இவ்வளவு சீக்கிரமாய் விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஏன் இவர்கள் மாம்சத்தில் முடிச்சார்கள் தெரியுமா? அவர்கள் ஸ்திரத்தன்மை இல்லாதவர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க. சபைக்கும் தேவனுக்கும் யார் தேவைன்னு கேட்டீங்கன்னா, உறுதி உள்ளவர்கள் தேவை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. உறுதி உள்ளவர்கள், தேவனுக்காக உறுதியாக நிற்கிறவர்கள் ஆண்டவருக்கு தேவை. ஏன் கலாத்திய ஜனங்களை இவ்வளவு சீக்கிரமா விட்டுட்டீங்க தேவனை? ஏன்? அவ்வளவுதான் உறுதி இல்லை. வாழ்க்கையில் எதுவும் நடக்கலாம், என்ன வேண்டுமானால் நடக்கலாம், எப்படியும் நடக்கலாம். எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் என்னை கிறிஸ்துவின் கிருபையினால் அழைத்தவரை எதற்காக விட்டுவிட மாட்டேன்ங்கிற ஒரு உறுதி இருந்தா, நான் மாம்சத்தில் முடிக்கிறவன் அல்ல, என் ஓட்டம் மிக மகிமையா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு யார வேட்டையாடுறான் தெரியுமா? பேதுரு எழுதும்போது எழுதுகிறான், உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடிக்கிறதுல பிசாசு கைத்தேர்ந்தவன். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு உறுதி தேவைப்படுது. என்ன தேவைப்படுது? இன்னும் கொஞ்சம் உறுதி என்ன செய்யப்படுது? தேவைப்படுது. கொரோனா காலகட்டத்தில் பாளையங்கோட்டை ஐக்கிய ஆஸ்பத்திரியில் எங்க சபையை சார்ந்த ஒரு பாப்பா, 24 வயசு தான் அந்த பிள்ளைக்கு. வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு, மடியிலே செத்து போயிட்டாரு. எனக்கு ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் வருது, பாஸ்டர் ஆமோஸ் இறந்துட்டாரு. கத்துறா ஃபோன்ல. அடக்கம் பண்ண வராதிங்க பாஸ்டர், பீக்கில் இருக்குது, அவங்களே வந்து அடக்கம் பண்ணிடுறாங்க. இருக்கட்டும். எல்லாரும் சொன்னாங்க, அந்த பிள்ளை இனிமே சர்ச்சைக்கு வராது, ஆண்டவரை தேடிலாம் வராது. இந்து குடும்பத்திலிருந்து வந்த பிள்ளை இப்படி 24 வயசுல விதவையாயிட்டா, நீ ஆண்டவரை தேடி வருமா? வராது என்றுதான் சொன்னார்கள். ஆனால் மீண்டும் வழிபாட்டு தலங்கள் திறந்து தேவனை ஆராதிக்கலாம் என்ற ஒரு அறிவிப்பு அரசாங்கத்தில் வந்தபோது, அந்த சின்ன ஒரு பையன் இருக்கு அந்த பிள்ளைக்கு, அந்த பையனை தூக்கிக்கிட்டு முதல் ஆராதனைக்கு வந்து எப்பொழுதும் போல உட்கார்ந்து அதே இடத்துல உட்கார்ந்து ஆராதிச்சது அந்த பிள்ளை தான். ஏன்? அவன் மனசுக்குள்ள இருந்த தேவனை குறிச்ச ஒரு உறுதி. இழந்து போனாலும், அது என் குடும்பத்திலேயே சொந்த இழப்பு வந்தாலும், எனக்குள்ளே உள்ளத்தின் ஆழமாய் பூண்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் உறுதியிலிருந்து இந்த சரீர பிரகாரமான மரணம் கூட என்னை பிரித்து விடக்கூடாது என்கிற அந்த உறுதி. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? சில நேரம் பிரசங்கம் கேட்கலாம் நல்லா இருக்கும், ஆனா வாழ்க்கையில் சொந்தமான சோக நிகழ்வுகள் நமக்கு நடக்கும் போதுதான் நமக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியும். பிரசங்கம் கேட்கும் போதுதான் ரொம்ப நல்லா தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உறுதியாயிரு, உறுதியாயிரு, உறுதி. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, உறுதியா இருப்பேன். ஆனா ஏதாவது ஒரு அடி, பிரச்சனை, போராட்டம், வியாதி, கொடும் துயரம், தாங்க முடியாத வேதனைகள், இவைகளெல்லாம் என்னை தாக்கும் போதுதான் நான் உறுதியோடு நிற்கிறேனா அல்லது ஸ்திரத்தன்மை இல்லாத எனக்கு தெரியும். இந்த ஜனங்கள் மாம்சத்தில் முடிச்சதுக்கு மகா பெரிய காரணம், அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்னஸே இல்லை. யாரோ ஒருவர் கலகப்படுத்தினார்கள், கலங்கி விட்டார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் சர்ச்சைக்கு வர்றது கூட கர்த்தரை ஆராதி கிடையாது, கல்லறைக்கு. கல்லறை கிடைக்கல. ஒரு அம்மா கிடைச்சி, உங்க சர்ச்சுக்கு வந்தால் கல்லறை கிடைக்குமா? அவளை கொடுமையாக வாழும்போது கல்லறையா? கல்லறை கிடைக்குமா பாஸ்டர்? வீடெல்லாம் கட்டிட்டீங்க, சர்ச்செல்லாம் கட்டிட்டீங்க, கல்லறைக்கெல்லாம் எப்போ இடம் வாங்குவீங்க? இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறம்மா, எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க, ஒருத்தனை கூட கொண்டு போய் எங்கள் வீட்டு பீரோவில் நான் வைக்கவே இல்லைம்மா, எல்லாத்தையும் அடக்கம் பண்ணிட்டு தான் இருக்கு. நம்ம ஆட்களுக்கு இந்த கல்லறை மேலே கல்லறை 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 கல்லறை. இந்த ஏமி கார்மேக்கெல்லாம் ஒரு அம்மா, டோனாவூரில் இருந்த ஒரு அம்மா, நீங்கள் எத்தனை பேர் பயோகிராபி படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, அந்த அம்மாவுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை. அந்த அம்மா என்ன தெரியுமா எழுதிச்சு? நான் செத்து போனா 2 அடி தோண்டு, வாழை இலையில் படுக்க வை,
அப்படியே மண்ணை போட்டு மூடிடு. இதான் அந்த அம்மா சொன்னுச்சு. எத்தனை அடி தோண்டு சொல்லுங்க, எதில் பழுக்க வை, அப்படி மண்ணை போட்டு. இயேசு கிறிஸ்து வரும்போது ஏமை கார்மைக்கல் என்று என்ன கூண்டு டக்குன்னு நான் எந்திரிச்சு போனோம். நீதிமான் கல்லறையில் நம்பிக்கை உள்ளவன் அல்ல, மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். இன்னைக்கு நம்மளும் ஆண்டவர் வந்து எஸ்தர் எந்திரிச்சு வான்னு கூப்பிட்டா எந்திரிச்சு போவோம். வர முடியல ஆண்டவரே. 7 அடி தோண்டி அதுக்கு மேலே செங்கலை வச்சு, அதுக்கு மேலே டைல்ஸை போட்டு, அதுக்கு மேலே மாலையை வச்சு, அதுக்கு மேலே மெழுகுவர்த்தி வச்சு, எஸ்தர் எந்திரிச்சவன எந்திரிச்சு வர முடியல. கொத்தனார் ஏகப்பட்டு கலவி போட்டு கொண்டுட்டு ஆண்டவரே எந்திரிச்சு வர முடியல. அல்ல இல்லை சொல்லுங்க சத்தமா. கல்லறையில் நமக்கு நம்பிக்கை. கல்லறை நமது நம்பிக்கை அல்ல, உயிர்த்தெழுதல் நமது நம்பிக்கை. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கல்லறைக்காக நம்முடைய உறுதியை விட்டு விலகி போகக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க சத்தமா. நிறைய கிறிஸ்தவங்க கல்லறைக்காக தான் வாழ்றாங்க. எல்லாம் கல்லறைக்காக. கல்லறை 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 அல்லம்மா. சில நினைக்கிறாங்க பிரபலமான ஊழியர்கள் வந்து இந்த அலக்காரதை நடத்திட்டு நான் பரலோகத்துக்கு போயிருவேன். கிடையவே கிடையாது. இந்த வாழ்க்கையில நான் ஒழுக்கமா பரிசுத்தமா கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்தா யார் அடக்கம் பண்ணாலும் பரலோகத்துக்கு போயிடுவேங்கிறத மாற்றக்கூடாது இதயத்திலிருந்து. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன உறுதி? கல்லறைக்காகவா? இல்லை, கர்த்தருக்காக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபு தான் பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கும் போது ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில், என் பிள்ளைகளே கூடி வாருங்கள், கடைசி காலத்தில் உங்களுக்கு அறிவிப்பதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் சொல்லும்போது ரூபன் ஆசீர்வதிக்கும் போது எப்படி தெரியுமா ஆசீர்வாதம்? ரூபனே நீ மேன்மை அடைய மாட்டாய் சொல்றாரு. ஏன் நீ மேன்மை அடைய மாட்டாய் தெரியுமா? நீ தண்ணீரை போல தளம்பினவன். உனக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் இல்ல, உனக்குள்ள ஒரு உறுதி இல்ல. ஆகவே நீ தண்ணீரை போல தளம்பினவன். இன்னும் நீ தளம்பிக் கொண்டிருக்கிறாய். தளம்பிக் கொண்டிருக்கிற நீ ஒரு நாள் மேன்மை அடையவே முடியாது. என்ன ஒரு வார்த்தை பாத்தீங்களா? ஏன் தளம்புறான்? அந்த ஸ்ட்ராங்னஸ் இல்ல, ஸ்திரத்தன்மை இல்ல. இந்த காலையில நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் தேவை தெரியுமா? என்ன நடந்தாலும் சரி, ஆமென், இழப்புகளோ நஷ்டங்களோ வருங்காரியங்களோ நிகழ்காரியங்களோ மரணமோ ஜீவனோ இது எது என் வாழ்க்கையில சம்பவித்தாலும் இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க மாட்டாதென்று என் உள்ளத்துக்குள்ளே ஆழமாய் நிச்சயித்திருக்கிறேன். அதுதான் என் கிறிஸ்தவ வாழ்க்கை. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் உங்களை கலகப்படுத்தி, யாரோ உங்களை கலகப்படுத்துறாங்க கிறிஸ்துவை விட்டு விலகும்படி. ஆகவே தான் சொல்றார், யார் உங்களை கலகப்படுத்துவது கிறிஸ்துவை விட்டு விலகும்படி. யார் உங்களை கலகப்படுத்துவது யாரா இருந்தாலும், அதான் பவுல் சொல்லுவார் இந்த கலாத்தியர்ல, அவர்கள் தரிப்புண்டு போனால் நலமா இருக்கும். நல்லா கவனிங்க. 10 தலைமுறைக்கும் சபைக்கு உட்படலாகாத ஜாதி மோவாப் ஜாதி. தேவனுடைய பார்வையிலே துடைத்து எறியப்பட்ட சமுதாயம். அந்த சமுதாயம் அமலேக்கியனும் மோவாபியனும் கானானியனும் சபைக்கு உட்படலாகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஒருத்தி உள்ள வர்றா. ஏன் தெரியுமா? 2 பேர் இருக்கா. ஓர்பால் முத்து கொடுத்து ஓடிட்டா. ரூத் வரா. புருஷனை தேடி வரல, சுகத்தை தேடி வரல, வீடு கிடைக்கும் தேடி வரல. ஒன்னே ஒண்ணு, அந்த தெய்வத்துக்காக உறுதியா கர்த்தரை நம்பி வந்தா. கவனிக்கிறீங்களா சத்தியத்தை? அவ சொல்றா, திரும்பி போவதை குறித்து என்னோடு நீர் பேச வேண்டாம். இப்படி அவள் மன உறுதியாயிருக்கிறதை அவள் அத்தன் நகோமி கண்டு அவளை குறித்து அவள் திரும்ப எதுவும் பேசவில்லை. அவள் இங்க வந்து தேவனை ஆராதிப்பத மன உறுதியா இருக்கிறத தேவனும் பார்த்து உட்படல் ஆகாதுதான், நீ வேண்டாம் தான், அருவருக்கப்பட்ட சமுதாயம் தான். ஆனா உறுதியா என் சமூகத்துக்கு நீ வர ஆரம்பிச்சிட்டீன்னா, நீ அருவருக்கப்பட்டவள் தள்ளப்பட்டவள் என்ற லிஸ்ட்ல இருந்தா கூட உனக்கான ஒரு போவாஸ் உண்டு, உனக்காக ஒரு நிலம் உண்டு, உன் சந்ததியில ஒரு ஓபேத் உண்டு, அந்த சந்ததியில ஒரு ஈசாயின் புத்திரன் உண்டு, அந்த சந்ததியில தாவீது உண்டு, அதே சந்ததியில இயேசுவும் உண்டு. சத்தியம் புரிந்தவர்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு உறுதிக்கு கிடைச்சதின் வெளிப்பாடுதான் இயேசு கிறிஸ்து. உறுதி எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்து பார்த்தீங்களா? உண்மைக்கும் உறுதிக்கும்
கர்த்தர் பரிபூரண ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரே பிரசங்கம் அதுதான். உங்க முடிவு மகிமையா இருக்கணுமா ஐயா, அம்மா, உங்க முடிவு மகிமையா இருக்கணுமா, கற்று நிச்சயித்து கொண்ட விஷயத்தில் கடைசி வரைக்கும் உறுதியா இருந்தா என் முடிவு மாம்சத்தில் அல்ல, என் முடிவு ஆவியிலே முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே தான் பைபிள் சொல்லுது, இத்தனை புத்தியினரா மாம்சத்தில் முடிக்க போறீங்களா? உங்களை கலக்கினவன் யார்? உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்தவன் யார்? அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அவன் இப்பொழுது தரிப்புண்டு போனால் நலமா இருக்குமே. நமக்கு தேவை ஒரு மனதில் தேவனை குறிச்ச ஒரு உறுதி. சபைக்கெல்லாம் வருவாங்க, ஞானசானம் எடுக்க மாட்டாங்க. இருக்கட்டும் 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 இருக்கட்டும், பல வருஷமா தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க. இயேசுவை அறிஞ்சிட்டீங்களா? சபைக்கு வந்து ஆராதிக்கிறீங்களா? பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால தண்ணியில மூழ்கி ஞானசானம் எடுக்கணும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நாங்களாம் ஞானசானம் எடுக்கும்போது எப்படி தெரியுமா போய் எடுத்துச்சு எங்கள் அம்மா? அது சரியான மூக்குத்தி பைத்தியம், காதில் தொங்கட்டான் பைத்தியம், அப்படி தான் போட்டுக்கிட்டு. எம்ஜிஆர் ரசிக, சரோஜா தேவி ரசிக, எம்ஜிஆர் பாட்டு போட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன். எங்கள் அப்பா சொல்லட்டே, இந்த எம்ஜிஆர் போஸ்டர் ஒட்டிட்டாங்கடா, இருக்க மாட்டாங்க, அம்மா போயிடுவாடா. சரோஜா தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்குது எங்கள் ஊரில், தர கொட்டாயில் போய் உட்காந்து பார்த்துட்ருக்கோம். யாக்கோப தேவன் சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு பெயர் லூஸ். தேவன் சந்திச்ச பிறகு அந்த இடத்துக்கு பெயர் பெத்தேல். லூஸ பெத்தேல மாத்துவார். கைப்பிடி சொல்லுங்க, கையை பிடிங்க. நீங்களாம் ஒரு காலத்தில் லூஸாக தானே இருந்தீங்க, உங்களை கர்த்தர் தானே பெத்தேல மாத்தினாரு. எத்தனை காரியத்துக்கு லூஸா இருந்த ஐயா. எங்க அம்மா அப்படி ஒரு லூஸா இருந்துச்சு. யாருக்கு? எம்ஜிஆருக்கு, சரோஜா தேவிக்கு, மூக்குத்திக்கு, மல்லிகைப்பூக்கு, தொங்கட்டானுக்கு. ஏசு உள்ள வந்துட்டாரா, கலட்டிருச்சு. அன்னைக்கு கலட்டினதுதான் இன்னைக்கு வரைக்கும் போடல, எங்களையும் யாரையும் போட விடலை. கை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க சத்தமா. அன்னைக்கு கலட்டினதுதான். எப்படி தெரியுமா என்ன செய்ய நடத்தோம்? புற மார்க்கத்திலிருந்து எல்லாத்தையும் கலட்டிட்டு தண்ணி. அது இப்பெல்லாம் தண்ணி இப்பத்தி எப்படி ஞானசானம் தொடுதில்லை. எங்களுக்கெல்லாம் ஞானசானம் எப்படி தெரியுமா? தொட்டியில் இறங்கும் போதே கழுத்து வரைக்கும் தண்ணி இருக்கும், டம்முன்னு உட்காந்து எழுந்திரிச்சிடலாம். இப்போலாம் இடுவை கை இருக்குது, வச்சு அழுத்த வேண்டியதாக இருக்கும். அது சில பேர்லாம் பயந்துட்டு இறங்க மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ தூரம். அது ஒரு ஞானசான ஆராதனை. பாஸ்டையாவெல்லாம் கேட்டு பாருங்க, அப்படியே வரிசையாக நிற்பாங்க, பாட்டு பாடி கத்தரை ஆராதிச்சு அவ்வளோ மகிமையாக வந்து ஒவ்வொரு ஆளாக ஞானசானம் எடுத்துகிட்டு போனால் அது ஒரு ஞானசானம், ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். சாரை சாரையாய் வந்து ஜனங்கள் அந்த ஞானசான ஆராதனையில் அவளை சந்தோஷமாய் பங்கெடுத்துவார்கள். இப்போ ஞானசானம் இருக்கட்டும் பாஸ்டரியா, இருக்கட்டும், ஏன் ஒரு காரியம் ப்ராசஸில் இருக்குது, அது முடியட்டும், பிறகு பார்த்துக்கலாம், இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும், கொஞ்சம் நாள் இருக்கட்டும், இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். இப்படியே ஒரு அம்மா ரொம்ப காலமாக ஞானசானம் எடுக்காமே வருஷத்துக்கு மிஷினரி காணிக்கலாம் தருது, தசம்பாகலாம் தருது, பெண்கள் ஜெபத்துக்கெலாம் வருது, ஞானசானம் எடுக்க மாட்டேங்குது. நானும் சொல்லி பார்த்து கிடைக்கல. வீடு சந்திக்கும் போது என்ன செத்துக்கத்து போயிட்டீங்கன்னா நான் நரகத்துக்கு போயிருவீங்கன்னு எடுத்துக்கிறேன் பாஸ்டரியா, சீக்கிரம் கொடுத்துருங்க பாஸ்டரியா. யாராவது இன்னும் பல வருஷமா சபைக்கு வந்து மூழ்கி தண்ணியில மூழ்கி ஞானசானம் எடுக்காம இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு அப்படிதான். நன்மை தீமை அறியத்தக்க வயசுக்கு வந்த பிறகு வீட்டில் கூட்ட வச்சு ஆட்கள்கிட்ட மொய் வாங்குற சொல்லியை விட்டுட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல ஞானசான ஆராதனை நடத்தி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால தண்ணியில மூழ்கி அந்த பிள்ளை ஞானசானம் எடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு திறவுகோல அந்த பிள்ளை மாத்தணும். என்ன சத்தத்தை காணோம்? படிடா, வெளிநாட்டுக்கு போடா, சம்பாரிடா, பிறகு பார்த்துக்கலாம்டா. பிறகு வெளிநாட்டுக்கு போய் அங்கிருந்து ஒரு வெளிநாட்டுக்காரையோடு வந்து நிற்பான் அவன் பையன். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். காலம் உள்ளம் போது நேரம் உள்ளம் போது பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில நடத்தணும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமான ஊழியத்துக்கு போற ஆட்கள் இங்க இருந்தா உங்க பையனை ஊழியத்துக்கு அனுப்பிடணும். ஏசு ரத்தம் ஜெயம். ஹோம்ஒர்க் படிடா, இது எக்ஸாம் டைம் படிடா. இத்தனை வருஷம் படிக்காத இந்த ஒத்த மாசத்துல படிச்சிட போல நினைக்கிறீங்க? நெவர். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நெவர். டாடி எக்ஸாம் ஆரம்பிச்சு, டாடி பைபிள் ஸ்டடிக்கு இந்த ஓயாம கூப்பிடக்கூடாது டாடி அப்படின்னு என் மக சொன்னா. மகளே
பைபிள் ஸ்டடிக்கு வராம படிச்ச படிப்பு விளங்காத மகளே வந்துடுறேன் டாடி, வந்துருமா? கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க சத்தமா, ஆமேன்னு சொல்லுங்க சத்தமா. 1 hour இருதயத்தை கர்த்தருடைய விஷயத்துல இருதயத்தை கடினமாக்க கூடாது. கரங்களை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், இவ என்ன சொல்லுவா, இவ என்ன சொல்லுவா. பாத்தீங்களா, அந்த ரூத்துக்கு கூட பிறந்தவன் போயிட்டா. யாரு என்னமோ சொல்லிட்டு போறாங்க. எனக்கு பாருங்க, எதிர்கால என்னவுமே தெரியாது. அவ செவியில கேட்டதெல்லாம் தெரியுமா, ஒரு தேவனை குறிச்சு கேள்விப்பட்டிருக்கிறான். எப்படி கேள்விப்பட்டா, நகோமிக்கு ஒரு செய்தி வருது, நகோமி வா பெத்லகேமுக்கு, நீ தான் ஒரு இடத்துல இருந்து தொலைய மாட்டியே, பஞ்சனுடனே பொட்டி கட்டிட்டியே, கட்டிட்டால பொட்டிய, என்ன பேச மாட்டேங்கிறீங்க. அந்த ஊருக்கு திரும்பி வர்றா. யாரு சொல்லுங்க, யாரு? நம்ம சொந்தக்கார அம்மா தான். அந்த அம்மா வருது. அந்த உடனே எல்லாரும் தேசத்துல இருந்து இவள் நகோமி, இவள் நகோமி, இவள் அப்படின்னு தெரியுமா. அந்த பஞ்சத்துல ஒரு கூட்டம் அங்க வாழ்ந்திருக்குன்னு அர்த்தம். ஆமா சொல்லுங்க. அதெல்லாம் சிலருக்குலாம் கிருபை. பாத்தீங்களா, புருஷன் ஊர்ல கல்யாணம் முடிச்சு அம்மா வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்க, அந்த பிள்ளை வந்துருமாமா, உங்கள இருக்காத மாமா, இங்க இருந்தா நம்ம சம்பாதிக்கவே முடியும், உங்க அம்மா நம்மளை கெடுத்துருமாமான்னு. எவ்வளவு பலசாலியா இருக்கிற புருஷனை கூட ஒரு கல்யாணம் பண்ணி அழகா பொட்டி பாம்பு மாதிரி இழுத்து கொண்டு வச்சுக்கிற என்ன ஒரு கிருபை உள்ளவர்கள் தெரியுமா எங்கள் பெண்கள். நீங்கள் ஆண்கள் அமைதியா சிரிக்காம ஒரு மாதிரி கர்றன்னு இருந்தா கூட இதுதான் சத்தியம். கரங்களை உயர்த்தி அல்லையே சொல்லுங்க. எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதே பெத்லகேம்ல, விழுக்க முடியல. அது ஒரு எலிமெலேக்கு, என்ன சொன்னாலும் கேக்கு. கிளம்புங்க, கிளம்புறேன். போய் மக்களோடு போயிட்டான், கிளியோடு போயிட்டான். அம்மா இப்ப 2 பேர் விடு, அமைதியாரு. ஒரு செய்தி வருது, 2 பிள்ளையெல்லாம் பறி கொடுத்தது போதும், வாங்க. தேவன் தேசத்தை சந்திச்சார். தேவன் தேசத்தை சந்தித்தார். அந்த செய்தி ஓர்பால் காதலி விழுகுது, ரூத் காதலி விழுகுது. ஓர்பால் அதை ஓரமாக்கிட்டா, ரூத் அதை ஆழமாக்கிட்டா. யார்? அந்த தேவன். தேவன் தேசத்துல பஞ்சம் என்றால் அரசாங்கம் தானே தேசத்தை சந்திக்கணும். ஒரு தேவன் தேசத்தை சந்திச்சிருக்கிறாரே, அந்த தேவன் யார்? ஓர்பால் காதல் விழுந்த சுவிசேஷம் தான், ரூத் காதல் விழுந்த சுவிசேஷம் தான். இங்க உட்கார்ந்து இருக்கிற எத்தனையோ பேருக்கு நிறைய ஓர்பால் காதலி அந்த சுவிசேஷம் விழுந்துச்சு. ஆனா நமக்கு அந்த சுவிசேஷம் விழுந்துச்சு. எத்தனையோ ஓர்பால்கள் ஓடிட்டாங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற யாரு ஓர்பால்கள் இல்ல, ரூத்துக்களா உட்கார்ந்து இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த செய்தி அவ காதல விழுந்த உடனே அந்த தேவன் தான் என்னுடைய தேவன் என்று வந்த அந்த உறுதிக்கு அவள் வாழ்க்கை வெட்கப்பட்டு போல ஓர்பால குறிச்சு ஒரு சரித்திரம் இல்ல. உறுதியாய் வந்த ரூத்தை கத்தர் கனம் பண்ணி போவாசின் புத்தகம் அல்ல, ரூத்தின் சரித்திரமாய் மாற்றின நம்முடைய தேவன் உறுதிக்கு மகிமையான ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஆகவேதான் தொண்டை வலிச்சாலும் இன்னைக்கு காலையில கத்தி பிரசங்கம் பண்றேன், உறுதியாயிருங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்திரமா இருங்க, ஸ்திரத்தன்மையா இருங்க. ரூபனே, தண்ணீரை போல தலைமை கொண்டிருக்கிற நாட்கள் வரைக்கும் நீ மேன்மை அடையாது ரூபனே, நீ ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். ஆகவேதான் இந்த ஜனங்க ஏன் மாம்சத்தில் முடிச்சாங்கன்னா, ஸ்திரத்தன்மை இல்லாத ஜனங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது, எத்தனை சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன், எத்தனை தான் சொல்லியிருக்கேன்? 1. இப்போ அடுத்து எத்தனை கவனிக்க போறோம்? 4. அடே அப்பா எவ்வளவு விவரமா இருக்கீங்க. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 2. 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 2வது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். புத்தி இல்லாத கலாத்தியரே, உங்களை மயக்கினவன் யார்? 2வது, ஏன் தெரியுமா அந்த ஜனங்கள் மாம்சத்தில் முடிச்சாங்க? எதனால? அவர்களுக்குள்ள புகுந்து விட்ட ஒருவித மயக்கம். எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்கன்னா பாருங்க. அத்தடி எழுத்து கொள்றீங்களேம்மா, ஏசு ரத்தம் செய்ய எழுதுங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர்களுக்குள்ள புகுந்த ஒருவித மயக்கம். கேட்கிறார் பாருங்க, உங்களை மயக்கினது யாரு? 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 ஏசாவுக்கு கலர்ல ஒரு மயக்கம். அந்த கூழ் என்ன கலரு சொல்லுங்க சத்தமா? சிவப்புனாலே ஒரு மயக்கம் தானே. அந்த என்ன கலர்? அது சிவப்பு. அந்த நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது சிக்கனை வறுத்து கண்ணாடி போட்டு வச்சிருக்கோம் பார்த்துருக்கீங்களா? அந்த கலரே நம்மளை இழுக்குது. இந்த பிள்ளைக்கு இது, டேடி ஒரு 1/4 கிலோ வாங்க டேடி. டே நம்ம ஊரில் தான் பொறிச்சிருக்கு இருந்தால் இங்கே இந்த கலர் என்ன செக்க செவேன்னு இருக்கு டேடி. அந்த கலர் இழுக்குதா? இழுக்குதா? கலர் அவனை இழுக்குது. யாக்கோபு சமைச்சிருக்கிற அந்த சிவப்பு கலர் கூழ் ஒரு மயக்கம் ஏசாவுக்கு. எப்போ சேஷ்ட புத்திருப்பாங்க, அது அங்கிட்டு கிடக்கட்டும், முதல்ல இந்த கலர் அங்கிட்டு கொடு. தலைமகன் உரிமடா, அது போய் தொலையட்டும், அந்த கலரை கொடு. நிறைய பேர் கலரில் மயங்கி அல்லையிலேயே சொல்லாமலே பிரசங்கிக்கிறீங்களே, என்ன விஷயம்? ஏசு ரத்தம் செய்யும். நிறைய பேர் கலரில் மயங்கி கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கலரில் மயங்கி நிறைய சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டுட்டு ஒன்று பார்க்கும்போது கூட வேற ஒன்று வேண்டாம் பாஸ்டர், ரொம்ப சந்தோஷப்பா, ஆனால் பிள்ளை மட்டும் ரொம்ப கலராக இருக்கணும் பாஸ்டர். இவனை பாருங்க, பனைமரத்தில் மழை பெஞ்ச மாதிரி இருப்பான். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் ஒரு எண்ணம், கலர். சிம்சோனுக்கு கண்டான் அது ஒரு பலவீனம். பார்க்கறதெல்லாம் மயக்கம். எதெல்லாம் பார்க்கிறனோ அது ஒரு மயக்கம். எத்தனைக்கு சோத்ரா? சிலருக்கு ஐஸ்வர்யத்தின் மீது ஒரு மயக்கம். பணம் பார்த்தீங்களா? எவ்வளவு சேமிச்சாலும் அந்த இதயம் தண்ணி குடிச்ச, எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் இந்த நிலை இழுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி சிலருடைய மனம். எவ்வளவு பணம் இருந்தாலும் நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். நான் பேமொழி ஆகிட்டு பேமொழி முடிச்சிட்டு இருக்கிறேன், எனக்கே ரொம்ப கஷ்டம் சார். இல்லை ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, ஒன்றுமே இல்லை, எதுவுமே கிடையாது என்கிட்ட, ஆனால் இருக்கும்.